ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்னைக்கு சம்கி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சரி த்ரெட் தான் எடுத்திருக்கேன். நார்மலாக சிங்கிள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டு நாட் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். சம்கி ஒர்க்கில் 2 டைப் இருக்குது. இது ஃபஸ்ட் டைப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் பெரிய சைஸ் சம்கி, அதான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது. உங்களுக்கு நார்மல் சின்ன சைஸ் கிடச்சிருந்தா எடுத்துக்கோங்க. அதுவே ஃபஸ்ட்டு டைப்பில் நம்ம சம்கியை ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு குட்டி லாக் போடணும். குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் சம்கி ஃபில் பண்ணணும். இது ஃபஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப் எப்படி வரும்னா லாக் போடாமல் அப்படியே நம்ம பண்ணிட்டு போவோம். அதான் செகண்ட் டைப்பு. இது ஃபஸ்ட் டைப்பில் லாக் போட்டு ஒவ்வொரு சம்கிக்கும் இடையும் லாக் போட்டு போட்டு பண்ணணும். இதுலேயே நம்ம பீட்ஸ் வச்சும் பண்ணலாம். சம்கி போட்டுட்டு இப்போது மேலே ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் லாக் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம். அப்படியே ஸ்டிச் பண்ணலாம். நம்ம லாக் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் பார்க்கலாம். அடுத்து செகண்ட் டைப் எப்படின்னா லாக் போடாமல், ஃபஸ்ட் ஒன்றில் நம்ம லாக் போட்டு பண்ணுறோம். இது லாக் போடாமல் பண்ண போகிறோம். இப்போது பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ போடுறீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம கவனிக்கணும். இந்த சம்கியை மட்டும் லாக் பண்ணிட்டு அடுத்து குட்டி லாக் போடக்கூடாது இதில். ஆனால் ஃபஸ்ட்டு டைப்பில் குட்டி லாக் போடுவோம். ஆனால் செகண்ட் டைப்பில் என்னென்னா சம்கியை மட்டும் தான் லாக் பண்ணணும். அடுத்து வர்ற குட்டி லாக் இதுக்கு வராது. அவ்வளோதான் ரெண்டுக்குரிய டிஃப்ரென்ஸ். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் எப்படின்னு. உங்களுக்கு எந்த ஸ்டிச் எந்த டிசைனுக்கு எந்த ஸ்டிச் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த ரெண்டு ஸ்டிச்சும் இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு கேப் இருக்கும் ஒவ்வொரு சம்கிக்கு இடையும். செகண்ட் ஒன் அப்படி இருக்காது. ஒன்றுக்கு ஒன்று மேலே மேலே வரும். அவ்வளோதான். தேங்க்யூ.